நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில ஃபர்ஸ்ட் நாம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸ்க்கு போவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நான் கிளியராவே வரைஞ்சு காட்டியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ பிரேக் பண்ணா 23,400 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனா நம்ம இயர்லியா இந்த இடத்துலயே என்ட்ரி எடுத்திருந்தோம். அது எப்படின்றத நாம எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தோம். இந்த லோ இன்டர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா, டே டைம் ஃப்ரேமோட இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ பிரேக் பண்ணிடும் அப்படின்னு நம்ம கிளியராவே லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும். ஸோ இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் ஆனா, நெக்ஸ்ட் லெவல் 23,400 டூ 23,350 டார்கெட் ரேஞ்ச். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டே லோவ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும் நாளைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட லோ. இந்த லோ வந்து கிட்டத்தட்ட நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ஒண்ணா இருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பன் கேண்ட்ல இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ கன்டினியூவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23,400 டூ 23,450 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பட் இந்த லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன வியூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணாம, இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 2க்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் நம்ம புட் ஆப்ஷன்ல இருக்கிறது நல்லது. அதர்வைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமா இருந்து ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, நாளைக்கு எக்ஸ்பிரி. எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்ங்கனால நாளைக்கு மேபி இதே ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகறதுக்கு சான்சஸும் இருக்கு. அதனால சொல்றோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. ஒருவேள மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சுனாலும், நல்ல ஒரு பிக் ஃபால். அதாவது கிட்டத்தட்ட இந்த ஹேமர் பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லெவல் 23,820 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆச்சுனாலும், நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் டே லோ. அதன் பிறகு 23,830 இந்த 2 லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணா, கொஞ்சம் நல்ல ஒரு மூவ் குடுக்க சான்சஸ் இருக்கு. அதாவது பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா 23,830 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா, நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி, டே லோவ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாம இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, பிரைஸ் செஷன் குடுத்து பிரேக் ஆனா மட்டும் நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஸோ கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு 23,830க்கு மேல ஓப்பன் கேண்டிலே பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் ஃபெயில்ட் ஆகாம பிரேக் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கிருந்து மார்க்கெட் ரீஅகைன் நல்ல ஒரு புல் மூவ் அப் டூ 24,450 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரேடிங் ஏரியால இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கிட்டத்தட்ட வந்து டார்கெட் ரேஞ்ச் நியரஸ்ட்டா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான மூவ் குடுக்கலாம். எக்ஸ்பீரிங்கிறனால நாளைக்கு வந்து மெல்டிங்க்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் கணக்குல ட்ரேட் பண்றது நல்லது. ஏன்னா மூவ்மெண்ட் நல்லா கன்டினியூவா இந்த வீக் ஃபுல்லா மூவ்மெண்ட். ஸோ நாளைக்கு மெல்டிங் அதாவது சைட்வே ரேஞ்ச கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதுதான் நாளைக்கான வியூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ, கமெண்ட்ஸோ இருந்தா கண்டிப்பா தெரிவிங்க. அதுக்கான ஆன்ஸர் நான் பண்றேன். அதேபோல நீங்க சொல்ற அத்தனையும் பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும், நாலேட்ஜையும் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு கரெக்ட்டான ஸ்டாப் லாஸையும், மணி மேனேஜ்மென்ட்டையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.